நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து நல்ல தண்ணியில் 2-3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் பச்சரிசி, கடை பச்சரிசி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குறீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. பொதுவாக கலத்தப்பமில் சீரகம் சேர்த்து தான் செய்வாங்க. உங்களுக்கு ஒரு வேளை சீரகம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. கேரளாவில் மட்டா ரைஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. உங்களுக்கு மட்டா ரைஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நார்மல் நம்ம எப்போதும் வீட்டில் வடிக்கிற சாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா மறுபடிக்கும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லம் கரையிறது அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது சூடாக இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட சேர்க்கணும். இப்போ வெல்லம் ஓரளவுக்கு கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவில் சேர்த்துடலாம். நான் மண் தூசிலாம் இல்லாத வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அப்படியே டைரெக்டாக சேர்க்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனேவே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு கூட கலந்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வெள்ளை கரைசல் நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பெர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்க்கக்கூடாது, பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மாவு தயாராகிருச்சு. இப்போ நம்ம கலத்தப்பம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அது சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஆப்பம் செய்கிற சட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன கடாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது லேசாக பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது நம்ம அலங்காரத்துக்காக தான் சேர்க்குறோம். அதே மாதிரி சாப்பிடும்போது இடையிடையில் இந்த தேங்காய் சீல் கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்து பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் சீல் தூவிட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டு மறுபடிக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2வது பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ 2வது பக்கம் திருப்பி போட்டு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே போல் இதற்கு எல்லா மாவுலையும் நம்ம கலத்தப்பம் செஞ்சு தயார் பண்ணிடலாம். நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் ரொம்ப சுலபமாக பெர்ஃபெக்டான கலத்தப்பம் செய்ய முடியும். நம்ம பெரிய சைஸ் கலத்தப்பம் செய்கிறத விட இது ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். நான் சொல்லியிருக்க மெத்தடில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களே பாருங்கள், உள்ளெல்லாம் அப்படியே தேன் கூடு மாதிரி அந்த வரி வரியாக இருக்குதுல்ல, இந்த மாதிரி வந்திருந்தால் தான் நம்ம பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.